வணக்கம் தாயகம். சரி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை பத்தி பேசுறோம். ஒவ்வொரு நாளும் காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் சக்தி எஃப்எம்ல வணக்கம் தாயகம் கேளுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் பேசுவோம். 103.9 104.1 வழியாகவோ இல்லைன்னு சொன்னா சக்தி FM.com மூலமாகவோ இல்லை என்றால் ஆப் மூலமாக நீங்க எங்கே இருந்தாலுமே சக்தியோட இணைந்து கொள்ளலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்க ஊர்ல எந்த விஷயம் அபிவிருத்தி செய்யப்பட வேணும் நம்ம கேட்டிருந்தோம். நிறைய பேர் இந்த ரோட் வசதி சொல்லியிருந்தாங்க, பஸ் இல்லன்னு சொல்லியிருந்தாங்க. செங்கலடியில பார்மசி இல்லையா? ஆமா, செங்கலடி இல்ல, செட்டிக்குளத்துல. ஆமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கிறோம். அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு போய் சேர வேணும் அப்படின்றதான் எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய ஒரே ஒரு நோக்கமாக இருக்கு. இதுல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இப்ப நாவலப்பிட்டி சிடிபி பஸ் ஸ்டாண்ட் கூட இருக்கு இல்லையா, கொஞ்சம் மழை பெஞ்சாலும் தண்ணி அதிகமாயிருது அப்படின்னு. மழை காலத்துல இந்த வெள்ளத்தினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இயற்கை ஒரு பக்கம் தன்னுடைய வேலையை காட்டும் போது மனுஷங்க நாம என்ன கொடுத்தோமோ அதுதான் திருப்பி நமக்கு கிடைக்கும். இது அடிக்கடி நம்ம சொல்றதுதான். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துக்குள்ள மட்டும் 60,000 பேர் இந்த டெங்கு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. 60,000 பேர் அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. எனவே இந்த டெங்கு நோயால பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பாக்குற நேரத்துல மேல் மாகாணத்துல அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து கம்பகா மாகாணம் இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, டெங்கு நுளம்புகள் பரவுவது சுத்தமான தண்ணீர்ல. அது பேசிக்கா எங்களுக்கு தெரியும். அந்த டெங்கு நுளம்புல இந்த புள்ளி எல்லாம் இருக்கும் அப்படின்றது. ஆனா நாங்க பொதுவாக முதல்ல எல்லாம் ஒரு மாசத்துக்கு ஒருக்கா கிளீன் பண்ண சொன்னோம். அதுக்கு பிறகு 2 வாரத்துக்கு ஒருக்கா கிளீன் பண்ண சொன்னோம். இப்போ 1 வாரத்துக்கு ஒருக்கா கிளீன் பண்ண சொல்றோம். ஆனா அதையும் இன்னும் அதிகரித்து வாரத்துக்கு 2 தடவையாவது உங்களுடைய சுற்றுச்சூழலை ஒருக்கா பாக்குறது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு படுது. கண்டிப்பாக. நான் ஏன்னு சொன்னா, இந்த சாதாரணமான வடிகான்களாக இருக்கட்டும் இல்லன்னா கால்வாய்களாக இருக்கட்டும், நம்ம அநேகமானவங்க நினைச்சிட்டு இருக்கோம் இங்க இருந்து தான் டெங்கு நுளம்பு பெருகுது அப்படின்னு. அதான் கிடையாது. வீடுகள் இல்லன்னா பில்டிங்ஸ் இதுக்குள்ள இருக்கக்கூடிய சுத்தமான தண்ணி மூலமா தான் இந்த டெங்கு நுளம்பு பெருகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதான். ஆமா, அதனால ரொம்ப கவனமா இருங்க. பக்கத்து வீட்டுல சொல்ல கேட்கிறாங்க இல்ல, அவங்கதான் டெங்கு நுளம்பு வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க புலம்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு நீங்களும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அவங்களுக்கும் இந்த டெங்கு நுளம்பு பரவக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, அவங்க மூலமா உங்களுக்கும் பரவக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, ஒரு நம்பர் இருக்கு. சைலண்டா அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு பேசாம இருங்க. பின்ன என்ன பண்றது? நிறைய பேருக்கு நம்ம சொல்லி பார்த்துட்டோம், கேட்ட பாடு இல்ல. எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் தானே. நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல டெங்கு நுளம்பு பெருகிற மாதிரி இருக்குது, ஆனா இவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க அப்பா அப்படின்னு யோசிக்கிறதா இருந்தா, நாங்க சொல்ற நம்பருக்கு போன் பண்ணிட்டு சைலண்டா இருந்துருங்க. 0117 966 366 0117 966 366 இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. நம்பர் சரியா பிழையான்னு பாக்குறதுக்கு as usual கால் பண்ண ரிங் போகுது, ஆன்சர் தான் பண்ணல. கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, பண்ணி பாருங்க, முயற்சி செய்யுங்க. முயற்சி தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. கட்டாயமா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இணையவழி மோசடிகள் தொடர்ந்து கொண்டே போகுது இல்லையா. இந்த இணையவழி மோசடிகள்ல நிறைய இந்த கிரெடிட் கார்டோ அல்லாவிட்டால் இந்த டெபிட் கார்டை பயன்படுத்துறது மூலமா தான் அதிக மோசடி ஏற்படுகிறது அப்படின்றதால இப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்க, நீங்க ஒரு ஆர்டர் பண்றீங்க, உங்களுடைய பிசினஸ் நடவடிக்கைகளை நீங்க இணைய வழியாக மேற்கொள்றீங்க அப்படின்னு சொன்னா கார்ட்ஸ் பயன்படுத்துறத கொஞ்சம் குறைச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. முன்ன பின்ன தெரியாத நபர்களுடைய அக்கவுண்ட்ஸுக்கு எக்காரணம் கொண்டு நீங்க டிரான்சாக்ஷன் மேற்கொள்றத தவிர்த்து கொள்ளுங்க. அது அந்த கம்பெனியோ இல்லைன்னா அந்த நபரோ சரியானவங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்துங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஆன்லைன் மூலமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது அநேகமாக நம்ம கார்டு பேமெண்ட்ஸ் கொடுத்துடுறோம் இல்லையா. அது இல்லாம கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை பயன்படுத்தும் போது இந்த மாதிரியான இணையவழி மூலமான மோசடிகள் இருந்து நாம கொஞ்சம் தப்பிக்கலாம். சரியா, அந்த ஒரு விஷயத்தை நாங்க ஞாபகப்படுத்திக் கொள்றோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நேற்று நள்ளிரவில் இருந்து எங்களுக்கு பஸ் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே அதிகமா இருக்கணும், சந்தோஷம் அதிகமா இருக்கணும், சம்பளம் அதிகமா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாமே அதிகமா இருக்கணும் தானே ஆசைப்படுறோம். அதனால பஸ் கட்டணத்தை அதிகரிச்சு. சரி, ஓகே. எனவே அதி குறைந்த கட்டணமாக இருந்த 30 ரூபாய் கட்டணம் இப்பொழுது 34 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. சோ நகர்ப்புறமாக இருக்கட்டும், கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய தூர பஸ் போக்குவரத்து சேவைகள்லாம் பார்க்கும் போது 12% எல்லா விதமான பஸ் கட்டணங்களுமே திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு. சரியா, அந்த அடிப்படையில கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றோம். இதை தவிர இந்த பயணச்சீட்டு வழங்குற இயந்திரங்களை புதுப்பிக்கிறதுக்கு இன்னும் 2 நாட்கள் வரை ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பஸ் டிக்கெட், அதாவது உங்களுக்கு பஸ் டிக்கெட் பழைய நம்பர்ல ஏதாராங்க, காசு மட்டும் புதுசா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சண்டை பிடிக்க போயிடுறீங்க. என்ன கொள்ளையடிக்க பாக்குறீங்களா அப்படின்னு சண்டை பிடிக்க போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பஸ்ல டிராவல் பண்றவங்க சரியான சில்லறை காசு எடுத்துட்டு போறது சேஃப்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா, அதுக்கு பிறகு உங்களோட பாடு. ஓகே, நாங்க போயிட்டு வரோம். வணக்கம்.
தாயகம். நாளை சந்திப்போம்.